மத்திய பட்ஜெட் தொடர்பாக ஜூலை மாதம் 27ஆம் தேதி திமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெறுவதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதில் தமிழகத்திற்கு மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக பட்ஜெட் இருப்பதாக கூறி வரும் ஜூலை 27ஆம் தேதி திமுக சார்பில் மாபெரும் போராட்டத்தை திமுக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தற்பொழுது ஜூலை 27ஆம் தேதி திமுக சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள்? விவரங்கள். 22ஆம் தேதி தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே அந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு முன்வைத்திருந்தார்கள். இந்த நிதியில் மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் தமிழகத்திற்கு என்று எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை. அதே போல மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு, மேம்பாலங்கள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு முன்வைத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு என்று தனித்துவமான எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கான நிதி என்பது ஒதுக்கீடு செய்யவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதே போல தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் அனைவருமே எதிர்க்கட்சிகள் அனைவருமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து தற்பொழுது திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் சனிக்கிழமை 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மாவட்ட கழக நிர்வாகிகள், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அதே போல மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, வட்டக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து அமைப்புகளில் இருக்கக்கூடிய அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் என அனைவரும் பங்கேற்று மாவட்ட கழக செயலாளர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தங்களின் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்டந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் விவரங்களை உடனடியாக தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக குரல் எழுப்பியிருந்தார்கள். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த நாடாளுமன்ற அவையை புறக்கணித்து போராட்டம் நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் திமுக சார்பில் வரும் 27ஆம் தேதி மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய தற்பொழுது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது திமுக சார்பில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் கலந்து இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல் திமுக தலைமை கழகம் சார்பாக மீண்டும் அறிவிப்பாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷெலினா.